மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்ப நம்ம பாகிஸ்தான்ல இருக்கோமா? எனக்கு அது அது கொஸ்டின் எனக்கு இது புரியல. இவரு மு.க. ஸ்டாலின் அவங்க என்ன சொல்றாருன்னா, அவரே தான் ஜெயிக்கணும். அவரே தான் ஆளணும். அவரே தான் எல்லாம் பண்ணணும். சரி பண்ணுங்க. ஆனா கரெக்ட்டா பண்ணுங்க. கரெக்ட்டா பண்ணா, எதுக்கு எவ்ளோ மக்கள் திரண்டு வராங்க விஜய் சாருக்கு. பார்க்குறீங்களா எல்லாருமே? எவ்வளோ கூட்டம். அந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் அப்படி திரண்டு வராங்களா? ம். நீங்க நல்லது பண்ணா, ஏன் உங்கள அவாய்ட் பண்றாங்க? விஜய் சார் பாருங்க, அசால்ட்டா எத்தன கோடி சம்பாரிக்கிற எவ்ளோ அவருக்கு என்ன பண விஷயத்துல ஏதாவது பிரச்சனையா? எதுவும் கிடையாது இல்லைங்களா? எத்தன கோடி பார்த்துருப்பாரு. எவ்வளோ பணம் பார்த்துருப்பாரு. இறங்கி வராரு. இப்படி சாதாரணமா, சாதாரண ஒரு மனுஷனா, மனுஷனோட மனுஷனா இறங்கி ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு இடத்துல, யாருக்கோ ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த இடத்துல அவர் பார்க்குறாரு. அந்த மாரி மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், பண்ணுவாங்களா? அது ஒண்ணு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக நம்ம விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க. உங்க பாதத்த நான் கண்டிப்பா தொட்டு வணங்குவேன். விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க. நல்லா ஆட்சி நல்லபடியா போகும். திரும்பவும் நம்ம 5 வருஷம் இப்போ சப்போஸ் மு.க. ஸ்டாலின் அவங்களுக்கு போட்டீங்கன்னா, இல்ல அதிமுக அவங்களுக்கு போட்டீங்கன்னா, ஏதோ ஒரு கட்சி போட்டீங்கன்னா, விஜய் சார தவிர வேற யாருக்காவது போட்டீங்கன்னா, அவங்க ஜெயிச்சாங்கன்னா, கண்டிப்பா கொலை, கற்பழிப்பு, இந்த கஞ்சா கேஸு பசங்கள்லாம் பார்த்தீங்களா? போலீஸ்காரையே அடிக்கிறாங்க. போலீஸ்காரும் பாதுகாப்பு போலீஸ்கார் காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். ஆனா, அவங்களையும் நம்ப முடியல. போலீஸு காவல்துறையே ம சின்ன குழந்தைய கற்பழிக்கிறதும், அவங்களே அந்த வேலைய பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஜெயிலுக்கு போறாங்கன்னா, ஒரு 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 விதமான பயம் இருக்கணும். உள்ள போயிட்டு வெளியில வந்தா, 2வது தப்பு செய்யக்கூடாதுன்ற மாரி தான் மைண்ட்ல தோணணும். ஆனா, ஜெயிலுக்கு உள்ள போயிட்டு வர்றவங்களுக்கு எப்படி எப்படி இருக்குதுன்னு சொன்னா, எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமா சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துக்கிட்டு, இன்னும் "அது என்ன சாதாரண ஜெயில் தானே" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால தான் சொல்றேன், திமுக ஆட்சி வேண்டாம். நிறைய ஊழல், நேர்மை இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தயவு செய்து விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க. உங்க பாதத் தொட்டு வணங்குறேன். நன்றி, வணக்கம்.